பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று. நாங்கள் ஒவ்வொரு நாளுமே எல்லா நேரமுமே ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ண வேணும். ஆனால் அதிகாலையில் நாங்கள் ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ஏனென்றால் அதிகாலை தோறும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்குது. அப்போ நாங்கள் எழும்பினோடனே முதல் விஷயம் தேவனை தேடுகிற அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்க வேணும். ஏசப்பா கேட்குறார், 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதாண்டு. அப்போ நாங்கள் அதிகாலையில் எழும்பினோன்னு முதல் 1 மணி நேரத்தை தேவனுக்கென்று கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அந்த 1 மணி நேரம் தேவனுக்குரியதாக இருக்குது. ஏசப்பா கூட இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார்ன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். ஜெபம் பண்ணுற விஷயத்தில் கூட அதிகாலையில் எழும்பி அவர் எங்களுக்கு ஜெபம் பண்ணி அதை முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். அமெரிக்காவின் ஒரு முக்கியமான ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன், அவருடைய வெற்றியான அந்த வாழ்க்கை பயணத்துக்கு காரணமானது அதிகாலையில் 1 மணி நேரம் அதிகாலையில் அவர் தேவனை தேடுற அந்த அனுபவமாக தான் இருக்குது. அப்போ நாங்களும் இனிமேல் எழும்பி முதல் விஷயம் தேவனை தேட வேண்டும். அதிகாலையில் 1 மணி நேரம் அவருக்கு கொடுத்து அவரை தேடுவோம். ஏனென்றால் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள், அவரை கண்டடைகிறவர்கள் ஜீவனையும் கண்டடைகிறார்கள் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அவரை தேடுவோம், அதிகாலையில் அவரை தேடுவோம், கண்டடைவோம். Have a nice day.